ஒரு பனித்துளிக்கு ஏன் எப்போதும் 6 முனைகள் இருக்கின்றன என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அல்லது சூரியகாந்தி பூவின் விதைகள் ஏன் மிகச் சரியான சுருள் வடிவத்தில் வளர்கின்றன? ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ளாமலேயே பண்டைய நாகரிகங்கள் பிரமிடுகளையும் கோயில்களையும் வியக்க வைக்கும் கணிதத் துல்லியத்துடன் எப்படி கட்ட முடிந்தது என்று நீங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கிறீர்களா? இந்தக் கேள்விகள் அனைத்திற்குமான பதில் ஒரே ஒரு கருத்தாக்கத்திற்குள் மறைந்திருக்கலாம். அதுதான் தெய்வீக வடிவவியல், சேக்ரெட் ஜியோமெட்ரி. இது முக்கோணங்கள் மற்றும் சதுரங்களைப் பற்றிய பள்ளிக் கணிதப் பாடம் அல்ல. பிரபஞ்சம் நம்முடன் வடிவங்கள், எண்கள் மற்றும் விகிதாச்சாரங்களின் மொழியில் பேசுகிறது என்ற ஒரு கோட்பாடு இது. இந்தக் காணொளியில் இந்த தெய்வீக குறியீட்டை நாம் புரிந்து கொள்ளும் பயணத்தைத் தொடங்க உள்ளோம். இது பண்டைய ஞானமா, உண்மையைப் புரிந்து கொள்வதற்கான திறவுகோலா, அல்லது நமது மூளை ரசித்துத் தேடும் அழகான தற்செயல் நிகழ்வுகளின் தொகுப்பா என்று நாம் கண்டறிவோம். தயாராகுங்கள், கடவுளின் வடிவவியலுக்குள் நாம் பயணிக்கத் தொடங்குகிறோம். தெய்வீக வடிவவியலின் சாராம்சத்தை புரிந்து கொள்ள நாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னோக்கிச் செல்ல வேண்டும். பண்டைய கிரேக்கர்கள், எகிப்தியர்கள், இந்துக்கள் மற்றும் சீனர்கள், இவர்கள் அனைவருமே எல்லாவற்றின் அடிப்படையிலும் சில குறிப்பிட்ட வடிவங்களே இருக்கின்றன என்று நம்பினர். தத்துவ ஞானி பிளாட்டோ இந்த உலகம் 5 உன்னத வடிவங்களால் ஆனது என்றும் அவை பஞ்சபூதங்களுடன் தொடர்புடையவை என்றும் கூறினார். அவரது குருவான பித்தகோரஸ் எல்லாமே எண் தான் என்று பிரகடனம் செய்தார். கணித விதிகள் கிரகங்களை மட்டுமல்ல, இசையையும் மனித ஆன்மாவையும் கூட ஆளுகின்றன என்று அவர் நம்பினார். அவர்களுக்கு வடிவவியல் என்பது வெறும் அறிவியல் அல்ல, அது படைப்பாளியின் மனதை அறிந்து கொள்ள உதவும் ஒரு புனிதமான ஞானமாக இருந்தது. அவர்கள் வடிவவியலை பாவுதீக உலகிற்கும் ஆன்மீக உலகிற்கும் இடையிலான பாலமாகக் கண்டனர். தெய்வீக வடிவவியலின் அடிப்படை யோசனை எளிமையானது. இயற்பியலின் பொதுவான விதிகள் இருக்கும் என்றால், அந்த இயற்பியல் செயல்படுவதற்கான பொதுவான வடிவங்களும் இருக்க வேண்டும். அந்த வடிவங்கள் வடிவியல் சார்ந்தவை. அணு முதல் அண்டம் வரை அனைத்தும் ஒரே இணக்கமான வரைபடத்தின்படி உருவாக்கப்பட்டுள்ளன என்ற நம்பிக்கை இதுதான். இந்த முழுமையான போதனையின் ஆழத்தில் இருக்கும் அடிப்படை தத்துவத்திலிருந்து நாம் தொடங்குவோம். அதுதான் மேலே உள்ளவை கீழே உள்ளவற்றுக்கு ஒப்பாகும். இந்த ஹெர்மெட்டிக் கோட்பாடு என்ன சொல்கிறதென்றால், பேரண்டத்தை, அதாவது இந்த முழு அண்டத்தையும் ஆளும் விதிகள் சிற்றண்டத்தில், மனிதனில், செல்களில், அணுகளில் சரியாக பிரதிபலிக்கின்றன. புனித வடிவியல், சேக்ரெட் ஜியோமெட்ரி என்பது இந்த கோட்பாட்டின் காட்சிக் குறியீடு. ஒரு அணுவின் மாதிரியைப் பாருங்கள். அதில் எலக்ட்ரான்கள் உட்கருவைச் சுற்றி வருகின்றன. இப்போது சூரியனைச் சுற்றி வரும் கிரகங்களைக் கொண்ட சூரிய குடும்பத்தின் மாதிரியைப் பாருங்கள். வியக்க வைக்கும் ஒற்றுமை, இல்லையா? புனித வடிவியலை ஆதரிப்பவர்கள் இதை ஒரு தற்செயல் நிகழ்வு என்று நிராகரிக்கவில்லை. இது பிரபஞ்சத்தின் வெவ்வேறு நிலைகளில் வெளிப்படும் அதே வடிவியல் மற்றும் ஆற்றல் மிக்க உருவம், பேட்டர்ன் ஆகும். இயற்கையில், நம் உடலில், படிகங்களில் கிறிஸ்டல்ஸ் உள்ள வடிவங்களை படிப்பதன் மூலம் தொலைதூர நட்சத்திரங்களும் அண்டக்கூட்டங்களும் கெலக்சிஸ் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றன என்ற அடிப்படை கொள்கைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதுவே ஒரு மணல் துகள் மற்றும் முடிவற்ற அண்டம் ஆகிய இரண்டையும் விவரிக்கக்கூடிய படைப்பின் உலகளாவிய மொழியைத் தேடுவது ஆகும். இந்த தெய்வீக வடிவியலின் மிக அடிப்படையான கட்டுமான கூரை நாம் தேடினால் அது சந்தேகமே இல்லாமல் வட்டமாகத்தான் இருக்கும். எழுத்து வடிவம் தோன்றுவதற்கு பல காலத்திற்கு முன்பே மக்கள் வானில் உள்ள சூரியன், சந்திரன் போன்ற சரியான வட்டங்களை வழிபட்டனர். வட்டம் என்பது ஒற்றுமை, முழுமை மற்றும் முடிவில்லாத தன்மை ஆகியவற்றின் சின்னமாகும். இதற்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அதன் சுற்றளவில் உள்ள அனைத்து புள்ளிகளும் மையத்திலிருந்து சமதூரத்தில் உள்ளன. இது சமத்துவத்தையும் தெய்வீக நீதியையும் குறிக்கிறது. இதுதான் வெறுமையிலிருந்து ஒரே ஒரு புள்ளியிலிருந்து எழுந்து அனைத்து திசைகளிலும் விரிவடையும் முதல் வடிவமாகும். ஆன்மீக மரபுகளில் வட்டம் கடவுள், நித்தியம் மற்றும் ஆன்மாவை குறிக்கிறது. உயிரியலில் முதல் உயிரின் வடிவம், செல், அணு, ஒரு கோளமாக அல்லது வட்டமாகத்தான் உள்ளது. கோள்கள், நட்சத்திரங்கள், ஒரு நீர்த்துளி, நமது கண்ணின் கருவிழி எல்லாமே இந்த சரியான வடிவத்தை நோக்கித்தான் செல்கின்றன. வட்டம் என்பது ஆதி மற்றும் அந்தமாகும். இது படைப்பின் தொடக்கம், மற்ற அனைத்து வடிவங்களின் உள்ளார்ந்த ஆற்றலைக் கொண்டிருக்கும் முழுமையின் சின்னமாகும். ஒரே மாதிரியான 2 வட்டங்களை எடுத்து
ஒன்றின் மையத்தை மற்றொன்றின் சுற்றளவில் இருக்குமாறு ஒன்றுடன் ஒன்று வைத்தால் என்ன நடக்கும்? புனித வடிவியலில் சேக்ரெட் ஜியோமெட்ரி உள்ள மிக மர்மமான மற்றும் சக்தி வாய்ந்த வடிவங்களில் ஒன்றை நாம் பெறுவோம். அதுவே வெசிகா பிஸ்கிஸ், வெசிகா பிசிஸ். லத்தீன் மொழியில் இதற்கு மீனின் குமிழி என்று பொருள். இந்த சின்னம் பார்ப்பதற்கு ஒரு கண் போலவோ அல்லது ஒரு விதை போலவோ தோன்றும். இதுவே படைப்பின் முதல் செயலை குறிக்கிறது, ஒன்றிணைந்த நிலையிலிருந்து இரண்டாகப் பிரிவது. இது இருமையின் பிறப்பு. வெளிச்சம் மற்றும் இருள், ஆண்மை மற்றும் பெண்மை, வானம் மற்றும் பூமி. இது ஆன்மீகம் மற்றும் பௌதீகம் ஆகிய இரண்டு உலகங்களின் புனிதமான சந்திப்பு. இந்த வடிவத்திலிருந்தே, இந்த பிரபஞ்ச கருப்பையிலிருந்தே மற்ற அனைத்து வடிவியல் வடிவங்களும் பிறக்கின்றன. கிறிஸ்தவத்தில் இந்த சின்னம் இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாக மாறியது. ஆனால் இது அதையும் விட மிக மிக பழமையானது. எகிப்து, மெசபடோமியா மற்றும் இந்தியாவின் பண்டைய கலைகளில் இது காணப்படுகிறது. வெசிகா பிஸ்கிஸ் என்பது ஒரு வாயில், ஒரு நுழைவு பாதை, போர்ட்டல். இதன் வழியாக ஆவி பௌதீகத்தில் நுழைகிறது. இங்கு வெளிப்படாதது வெளிப்படுத்தப்படுகிறது. இதுவே உலகை படைத்தலின் வடிவியலாகும். வெசிகா பிஸ்கிஸ், வெசிகா பிசிஸ் உடன் தொடங்கிய சிருஷ்டிப்பு செயல்முறையின் தொடர்ச்சியாக அடுத்த முக்கிய சின்னமான உயிரின் விதை, சீட் ஆஃப் லைஃப் பற்றி இப்போது பார்க்கலாம். இது ஒரே விட்டமுடைய 7 வட்டங்களைக் கொண்டு உருவாக்கப்படுகிறது. மையத்தில் ஒரு வட்டமும் அதைச் சுற்றி 6 வட்டங்களும் அமைக்கப்பட்டு அனைத்தும் மையத்தில் ஒன்றையொன்று வெட்டுகின்றன. இந்த வடிவம் பார்ப்பதற்கு ஒரு பூவைப் போல தோற்றமளிக்கிறது. இது உலக மதங்கள் பலவற்றில் குறிப்பிடப்படும் சிருஷ்டியின் 7 நாட்களைக் குறிக்கிறது. ஒவ்வொரு வட்டமும் ஒரு புதிய நாள் அல்லது சிருஷ்டிப்பின் புதிய கட்டத்தை பிரதிபலிக்கிறது. உயிரின் விதை என்பது பிறப்பு, வளமை மற்றும் ஒரு புதிய சுழற்சியின் தொடக்கத்தை குறிக்கும் உலகளாவிய சின்னமாக இருக்கிறது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இதே வடிவ அமைப்பை இயற்கையில் நுண்ணிய மட்டத்திலும் நாம் காண முடியும். ஒரு கருவுற்ற முட்டை, கருமுட்டை பிரியத் தொடங்கும்போது அது 2, 4 மற்றும் 8 செல்கள் கொண்ட நிலைகளை கடந்து செல்கிறது. இந்த உருவாக்கம் உயிரின் விதை வடிவத்தை மிகவும் ஒத்திருக்கிறது. இதை வெறும் தற்செயல் நிகழ்வாக பார்க்காமல், ஆண்டம் படைக்கப்பட்ட செயல்முறையும் புதிய உயிர் உருவாகும் செயல்முறையும் ஒரே விதமான வடிவவியல் விதிகளுக்கு கட்டுப்படுகின்றன என்பதற்கான ஆதாரமாகவே நம் முன்னோர்கள் கருதினார்கள். உயிரின் விதையை, சீட் ஆஃப் லைஃப், வரைந்த அதே முறைப்படி வட்டங்களை நாம் தொடர்ந்து உருவாக்கினால் புனித வடிவவியலின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் போற்றப்படும் உருவங்களில் ஒன்றான வாழ்க்கையின் மலர், ஃப்ளவர் ஆஃப் லைஃப் நமக்கு கிடைக்கும். இது ஒரு பெரிய கோளத்தினுள் 19 ஒன்றோடொன்று வெட்டும் வட்டங்களைக் கொண்ட ஒரு சிக்கலான வடிவமைப்பு. இந்த சின்னம் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சாத்தியமான வடிவவியல் அமைப்புகளையும், அனைத்து கணித விதிகளையும், அனைத்து இயற்பியல் மாறிலிகளையும் தன்னகத்தே கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. உண்மையில் இது படைப்பு அனைத்திற்கும் அடிப்படையாக அமைந்த மூல வடிவமைப்பு என்று கருதப்படுகிறது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், வாழ்க்கையின் மலரின் இந்த வடிவங்கள் எந்த தொடர்பும் இல்லாததாகத் தோன்றும் பல்வேறு கலாச்சாரங்களிலும் உலகின் பல மூலை முடுக்குகளிலும் காணப்படுகின்றன. எகிப்தில் உள்ள அபிடோஸில் இருக்கும் ஒசிரிஸ் ஆலயத்திலும், பீஜிங்கில் உள்ள தடை செய்யப்பட்ட நகரத்திலும், ஃபொர்பிடன் சிட்டி, இஸ்ரேலில் உள்ள பழமையான சினகோக்குகளிலும், அத்துடன் இந்தியா மற்றும் ஜப்பானின் கோயில்களிலும் இதைக் காணலாம். இந்த மிகவும் சிக்கலான குறியீட்டைப் பற்றி அந்த பண்டைய மக்களுக்கு எப்படித் தெரிந்திருந்தது? பலரைப் பொறுத்தவரை இதுவே யதார்த்தத்தின் கட்டமைப்பைப் பற்றிய பண்டைய அறிவின் பொதுவான ஆதாரம் இருந்ததற்கான தெளிவான சான்றாக உள்ளது. ஜீவமலரின், ஃப்ளவர் ஆஃப் லைஃப், சிக்கலான வடிவமைப்புக்குள் மற்றொரு மிக முக்கியமான வடிவம் மறைந்துள்ளது. அதுதான் ஜீவக்கனி, ஃப்ரூட் ஆஃப் லைஃப். இது ஒட்டுமொத்த அமைப்பிலிருந்து கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 13 வட்டங்களைக் கொண்டுள்ளது. இந்த 13 வட்டங்களும் படைப்பின் பெண்மை தன்மையாக கருதப்படுகின்றன. இவைதான் எல்லாமே உருவாகி எழும் அடிப்படை. ஆனால் இந்த உள்ளார்ந்த ஆற்றலைச் செயல்படுத்த அதற்கு ஆண் சக்தி, அதாவது நேர்க்கோடுகள் தேவைப்படுகிறது. இந்த 13 வட்டங்களின் மையங்களை நேர்க்கோடுகளால் இணைக்கும்போது நாம் முற்றிலும் புதிய, பிரமிக்க வைக்கும் ஒரு வடிவத்தைப் பெறுகிறோம். அதுதான் மெட்டாட்ரான்ஸ் கியூப். இந்த வடிவம் பேரருள் தூதர்,
மெட்டாட்டிரானின் பெயரால் அழைக்கப்படுகிறது. சில மறைஞான போதனைகளில் இவர் விண்ணுலக இரகசியங்களின் காப்பாளராகவும் இறைவனின் எழுதுபொருளாளராகவும் கருதப்படுகிறார். மெட்டாட்டிரான் கியூப் என்பது சிருஷ்டியின் வரைபடமாகும். இது ஒரே மையப் புள்ளியிலிருந்து ஆற்றல் எவ்வாறு அனைத்து திசைகளிலும் பரவி ஒரு சமநிலையுள்ள மற்றும் ஒத்திசைவான கட்டமைப்பை உருவாக்குகிறது என்பதை காட்டுகிறது. இது மென்மையான, உள்ளுணர்வு சார்ந்த வளைவுகளிலிருந்து தெளிவான, தர்க்க ரீதியான நேர்கோடுகளின் அமைப்புக்கு மாறும் நிலை. சுருங்கச் சொன்னால், இது மறைந்துள்ள ஆற்றல் நிலையிலிருந்து அதன் முழுமையான செயல்பாட்டுக்கான மாற்றமாகும். சரி, நம்மிடம் மெட்டட்ரானின் கனசதுரம் இருக்கிறது. இதில் அப்படி என்ன விசேஷம்? இதற்குள் ஒரு அடுக்கு பொம்மை போல நம்முடைய முப்பரிமாண யதார்த்தத்தின் அடிப்படையான கட்டுமான தொகுதிகளான 5 பிளேட்டோனிக் திடப்பொருட்களும் அடங்கியுள்ளன. மெட்டட்ரானின் கனசதுரம் என்பது ஒரு வகையான வடிவியல் திறவுகோல். இது சடப்பொருளின் அமைப்பை புரிந்து கொள்வதற்கான அணுகலை திறந்துவிடுகிறது. இது வாழ்வின் கனியிலிருந்து வரும் கோளங்களால் குறிக்கப்படும் பெண்மை தத்துவத்தையும் நேர்கோடுகளால் வெளிப்படும் ஆண்மை தத்துவத்தையும் தன்னகத்தே இணைக்கிறது. இந்த உருவம் உள்ளுணர்வுக்கும் தர்க்கத்திற்கும் உணர்வுக்கும் அறிவுக்கும் இடையேயான சரியான சமநிலையை குறிக்கிறது. மறைஞானிகளின் கூற்றுப்படி மெட்டட்ரானின் கனசதுரத்தின் மீதான தியானம் ஒருவருக்குள் இருக்கும் இந்த ஆற்றல்களை சமநிலைப்படுத்தவும் பிரபஞ்சத்தின் இணக்கமான அதிர்வுகளுடன் ஒத்துப்போகவும் உதவுகிறது. நாம் காணும் பலதரப்பட்ட வடிவங்கள் யாவும் ஒரே மூலத்திலிருந்து எவ்வாறு தோன்றின என்பதை புரிந்து கொள்ள இது ஒரு சக்தி வாய்ந்த கருவி. கண்ணுக்குத் தெரியும் உலகின் குழப்பங்களுக்குப் பின்னால் ஒரு பரிபூரண ஒழுங்கு மறைந்து உள்ளது என்பதையும் இது தெளிவாக நிரூபிக்கிறது. மெட்டாடிரானின் கனசதுரத்திற்குள் மறைந்திருக்கும் அந்த பிளேட்டோவின் திடவடிவங்களைப் பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். இவை முகங்கள், விளிம்புகள் மற்றும் கோணங்கள் என அனைத்துமே சமமாக இருக்கும் 5 தனித்துவமான முப்பரிமாண வடிவங்களாகும். இவை மொத்தம் 5 தான். நான்முகி 4 முக்கோண முகங்கள் கொண்டது. கனசதுரம் 6 சதுர முகங்கள் கொண்டது. எண்முகி 8 முக்கோண முகங்கள் கொண்டது. பன்னிருமுகி 12 ஐங்கோண முகங்கள் கொண்டது. மற்றும் 20 முகி 20 முக்கோண முகங்கள் கொண்டது. பழங்கால கிரேக்க தத்துவ ஞானியான பிளேட்டோ இந்த 5 வடிவங்களும் தான் பிரபஞ்சத்தின் கட்டுமான கற்கள் என்று நம்பினார். அவர் இவற்றை பஞ்ச பூதங்களுடன் தொடர்பு படுத்தினார். நான்முகியை அதன் கூர்மைக்காக நெருப்புடனும், கனசதுரத்தை அதன் ஸ்திரத்தன்மைக்காக நிலத்துடனும், எண்முகியை இலகுவாகத் தெரிவதால் காற்றுடனும், 20 முகியை மிகவும் திரவ ஓட்டத்திற்கு ஏற்ற வடிவம் என்பதால் நீருடனும் தொடர்பு படுத்தினார். இவற்றில் மிகவும் மர்மமானதான பன்னிருமுகியை அவர் ஈதருடனோ அல்லது இந்த அண்டமே உருவான ஆன்மாவுடனோ தொடர்பு படுத்தினார். கணிதம் மற்றும் வடிவவியலின் துணை கொண்டு உலகை விவரிக்க எடுக்கப்பட்ட முதல் முயற்சிகளில் இதுவும் ஒன்றாகும். இதன் அழகும் ஆழமும் இன்றுவரை நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. சரி, இப்போது நாம் தெய்வீக விகிதம், டிவைன் ப்ரொபோர்ஷன் அல்லது பொன் விகிதம், கோல்டன் ரேஷியோ என்று புகழப்படும் ஒரு தனித்துவமான எண்ணை பற்றி பேசப்போகிறோம். இது தோராயமாக 1/9 என்ற மதிப்புள்ள ஒரு விகிதமுறா எண்ணாகும். இதை கிரேக்க எழுத்தான பீச்சை மூலம் நாம் குறிக்கிறோம். இதன் தனிச்சிறப்பே அதன் வரையறையில்தான் இருக்கிறது. ஒரு கோட்டுத் துண்டத்தை 2 துண்டுகளாக பிரிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். மொத்த நீளத்துக்கும் பெரிய பகுதிக்கும் உள்ள விகிதம் பெரிய பகுதிக்கும் சிறிய பகுதிக்கும் உள்ள விகிதத்திற்குச் சமமாக இருந்தால் அந்த விகிதம்தான் இந்த எண். கேட்பதற்கு இது சற்று சிக்கலான கணித சூத்திரம் போலத் தோன்றலாம். ஆனால் உண்மையிலேயே இந்த பொன் விகிதம் இயற்கையிலும் கலையிலும் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. மனித உடலின் விகிதாச்சாரங்கள், ஒரு தண்டில் இலைகள் அமைந்திருக்கும் விதம், நாட்டிலஸ் சிப்பியின் சுருள் அமைப்பு, ஏன் டிஎன்ஏவின் இரட்டைச் சுருள் அமைப்பு, டிஎன்ஏ டபுள் ஹீலிக்ஸ் வரை, இவை அனைத்தும் இந்த பொன் விகிதத்திற்கு உட்பட்டே இருக்கின்றன. பண்டைய கிரேக்கர்கள் பார்த்தெனான் கோவிலைக் கட்டும்போதும் லியனார்டோ டாவின்சி தனது ஓவியங்களில், குறிப்பாக புகழ்பெற்ற மோனாலிசா ஓவியத்தில் இதை நுட்பமாக பயன்படுத்தியிருக்கிறார். பொன் விகிதத்தை பின்பற்றி உருவாக்கப்படும் பொருட்கள் நம் கண்களுக்கு மிகவும் சீரானதாகவும் அழகானதாகவும் தோன்றும் என்று நம்பப்படுகிறது. சுருங்கச் சொல்லப்போனால் இதுதான் அழகின் கணிதக் குறியீடு. பொன் விகிதத்துடன் மிக நெருக்கமாக தொடர்புடைய மற்றொரு பிரபலமான கணிதத் தொடர்முறை உள்ளது. அதுதான் ஃபிபனாச்சி எண்கள்.
இது 0 மற்றும் 1 தொடங்கி அதற்கு அடுத்த எண் அதற்கு முந்தைய 2 எண்களின் கூட்டுத்தொகையாக அமையும். அவை 0, 1, 1, 2, 3, 5, 8, 13, 21 என முடிவில்லாமல் நீண்டு செல்கிறது. அப்படியானால் பொன் விகிதத்திற்கும் இதற்கும் என்ன தொடர்பு? வியக்கத்தக்க விதமாக இந்த ஃபிபனாச்சி தொடரில் உள்ள எந்த ஒரு எண்ணை அதற்கு முந்தைய எண்ணால் வகுத்தால் அதன் விளைவு பீச்சை எனப்படும் அந்த தெய்வீக விகிதாச்சார் எண்ணுக்கு மிக மிக அருகில் சென்றடையும். ஆனால் மிகவுமே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த தொடர்முறையானது இயற்கையில் எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதே. பெரும்பாலான பூக்களின் இதழ்களின் எண்ணிக்கை ஃபிபனாச்சி எண்களாகத்தான் இருக்கும். சூரியகாந்தியில் உள்ள விதைகளின் அமைப்பும் கூம்பில் உள்ள செதில்களின் அமைப்பும் சுருள் வடிவங்களை உருவாக்குகின்றன. இந்தச் சுருள்களின் எண்ணிக்கையும் ஃபிபனாச்சி எண்களுடன் ஒத்துப்போகின்றன. இந்த தொடர் முறையானது உயிருள்ள இயற்கையின் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்க விதிகளையும் விவரிக்கிறது. இது ஒரு வகையான வழிமுறை. இதன் மூலம்தான் அதிகபட்ச செயல்திறன் மற்றும் சமநிலையை நோக்கி உந்திச் சென்று இயற்கை தனது வடிவங்களை வடிவமைக்கிறது. தங்க விகிதத்தையும் ஃபிபோனாச்சி தொடரையும் நாம் இணைக்கும்போது இந்த பிரபஞ்சத்தின் மற்றொரு அடிப்படையான வடிவம் நமக்கு கிடைக்கிறது. அதுதான் சுருள். ஆனால் இது சாதாரண சுருள் அல்ல, இது மடக்கை சுருள் அல்லது தங்கச் சுருள், கோல்டன் ஸ்பைரல் என்று அழைக்கப்படுகிறது. ஃபிபோனாச்சி எண்களுக்குச் சமமான பக்கங்களைக் கொண்ட சதுரங்களுக்குள் வளைவுகளை வரைவதன் மூலம் இதை உருவாக்க முடியும். இந்த வடிவத்தின் தனித்துவமான அம்சம் என்னவென்றால் இது தன் உருவத்தை மாற்றாமல் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். இதன் காரணமாகவே இந்தச் சுருள் பரிணாமம், வளர்ச்சி மற்றும் முடிவற்ற முன்னேற்றத்தின் சின்னமாக விளங்கி வருகிறது. இந்தச் சுருளை நாம் எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். நமது டிஎன்ஏவின் நுண்ணிய இரட்டைச் சுருளிலிருந்து நமது பால்வெளி மண்டலம் உட்பட அனைத்து பிரமாண்டமான சுருள் வடிவ விண்மீன் திரள்களின் கரங்கள் வரை இதன் வடிவம் நீள்கிறது. கடல் சிப்பிகளின் ஓடுகள், விலங்குகளின் கொம்புகள், சூறாவளிகள், புயல்கள், ஏன் ஒரு வல்லூறு தனது இரையை தாக்கப் பாய்வது கூட, இவை அனைத்தும் தங்கச் சுருளின் பாதையை பின்பற்றுகின்றன. இதுதான் பிரபஞ்சத்தில் ஆற்றலின் நகர்வு மற்றும் வளர்ச்சிக்கான உலகளாவிய ஒரு பொதுவான வடிவமைப்பு. வாழ்க்கை எவ்வாறு உருவாகிறது? தனது மூலத்தை நோக்கி தொடர்ந்து திரும்பிச் செல்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் புதிய உயர்வான நிலையில் முன்னேறுகிறது என்பதை இந்தச் சுருள் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இப்போது ஒரு டோனட் அல்லது வளையம் போன்ற வடிவத்தை கற்பனை செய்து பாருங்கள். புனித வடிவியலில் சேக்ரெட் ஜியோமெட்ரி இது டோரஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆற்றலின் இயக்கவியலை விவரிக்க இது மிக முக்கியமான அடிப்படை வடிவங்களில் ஒன்றாகும். டாரஸ் என்பது ஒரு தன்னியக்கமான தற்சீராக்கும் அமைப்பாகும். இதில் ஆற்றல் வட்டமாக பாய்கிறது, அதாவது அது ஒரு துருவத்திலிருந்து வெளியேறி அதன் மேற்பரப்பு முழுவதும் பரவி பின்னர் மற்றொரு துருவம் வழியாக மையத்திற்கு திரும்புகிறது. இந்தச் சுழற்சி ஒரு நிலையான மற்றும் சமநிலைப்படுத்தப்பட்ட ஆற்றல் புலத்தை உருவாக்குகிறது. மனிதனைச் சுற்றியுள்ள மின்காந்தப் புலம், நமது ஆரா அல்லது ஒளிவட்டம், பூமியைச் சுற்றியுள்ள மின்காந்தப் புலம், சூரிய கதிர்வீச்சிலிருந்து நம்மை காக்கும் காந்த மண்டலம் மேக்னெட்டோஸ்பியர் மற்றும் அணுக்களைச் சுற்றியுள்ள புலங்கள் கூட இதே டாரஸ் வடிவத்தில்தான் இருப்பதாக விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். சில கோட்பாடுகளின்படி ஒட்டுமொத்த பேரண்டமும் கூட ஒரு பிரம்மாண்டமான டாரஸ் வடிவத்தை கொண்டிருக்கலாம். இந்த வடிவம் ஓர் ஆப்பிளிலிருந்து ஒரு நட்சத்திரம் வரை எந்த ஒரு நிலையான அமைப்புக்கும் ஒரு சரியான மாதிரியாகும். ஆற்றலானது வற்றிப் போகாமல் தன்னைத் தானே தொடர்ந்து புதுப்பித்துக் கொண்டு எவ்வாறு சுழற்சி செய்ய முடியும் என்பதைக் காட்டுகிறது. ஒரு பெரணி, ஒரு பனித்துளி மற்றும் கடற்கரை ஓரத்தின் வடிவம், இவற்றுக்கு இடையில் உள்ள பொதுவான அம்சம் என்னவென்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இவை அனைத்தும் ஃப்ராக்டல்ஸ். ஃப்ராக்டல் என்பது ஒரு வடிவவியல் உருவம். இது பல்வேறு அளவுகோல்களில் தன்னைத் தானே மீண்டும் பிரதிபலிக்கும் தன்மையைக் கொண்டது. ஒரு ஃப்ராக்டல் உருவத்தை நீங்கள் எவ்வளவு பெரிதாக்கிப் பார்த்தாலும் பெரிய படத்தில் உள்ள அதே வடிவத்தை நீங்கள் காணலாம். இது முடிவில்லாமல் தொடரும். இதுதான் தன் ஒப்புமை, செல்ஃப் சிமிலாரிட்டி என்னும் அடிப்படை தத்துவம். இயற்கைக்கு ஃப்ராக்டல்களை மிகவும் பிடிக்கும். ஒரு மரத்தின் கிளைகள் அந்த மரத்தின் சிறிய நகலை ஒத்துள்ளன.
அதில் உள்ள சின்ன சின்ன கிளைகளும் அதைவிடவும் சிறிய நகல்களாக இருக்கும். மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம், மின்னல் கீற்றுகள், மலைத்தொடர்கள், மேகங்கள் இவை அனைத்தும் பிராக்டல் கட்டமைப்புகளே. மிக எளிய, திரும்பத் திரும்ப வரும் விதிகளைப் பயன்படுத்தி நம்ப முடியாத அளவுக்கு சிக்கலான பொருட்களை உருவாக்க பிராக்டல்கள் இயற்கைக்கு உதவுகின்றன. புனித வடிவவியலைப் பொறுத்தவரை பிராக்டல்கள் என்பது மேலே இருப்பது கீழே இருப்பது போல என்ற தத்துவத்தின் மற்றுமொரு வெளிப்பாடு. ஒரே ஒரு எளிய அல்காரிதம் இருந்து எல்லையற்ற பன்முகத்தன்மையும் வடிவங்களின் சிக்கல் தன்மையும் எப்படி பிறக்க முடியும் என்பதை இவை காட்டுகின்றன. இதுதான் ஒழுங்கின்மை, கேயாஸ், மற்றும் ஒழுங்கு, ஆர்டர் ஆகிய இரண்டின் வடிவவியல். பழங்கால கட்டிடக் கலைஞர்கள் தாங்கள் கட்டிய மிக முக்கியமான கட்டமைப்புகளில் மறைஞான வடிவியலின் கோட்பாடுகளை உள்ளுணர்வின் அடிப்படையிலோ அல்லது முழுமையான அறிவோடோ பயன்படுத்தியுள்ளனர். இதற்கு உதாரணமாக கீச்சாவில் உள்ள பிரம்மாண்டமான பிரமிடுகளை எடுத்துக்கொள்வோம். அவற்றின் விகிதாச்சாரங்களும் அமைவிடமும் பை, பிஐ மற்றும் பிஐ போன்ற கணித மாறிலிகளை வியக்கத்தக்க துல்லியத்துடன் பிரதிபலிக்கின்றன. அவற்றின் அளவுகள் பூமியின் பரிமாணங்கள் மற்றும் அதன் சுழற்சி வேகத்துடன் தொடர்புடையவை என்றும் நம்பப்படுகிறது. இடைக்கால ஐரோப்பாவின் கோதிக் தேவாலயங்கள் கல் மற்றும் ஒளியின் சிம்பொனி போலவே உள்ளன. இவை உயிர் மலர், ஃப்ளவர் ஆஃப் லைஃப் மற்றும் தங்க விகிதத்தின் கோல்டன் ரேஷியோ அடிப்படையில் கட்டப்பட்டவை. வளைவுகளின் வடிவம், ரோஸ் ஜன்னல்களின் அமைப்பு மற்றும் ஒட்டுமொத்த விகிதாச்சாரங்கள் அனைத்தும் உள்ளே ஒரு தனித்துவமான ஆற்றல் வெளியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக துல்லியமாக கணக்கிடப்பட்டன. இந்த வெளி பிரார்த்தனைக்கும் ஆன்மீக உணர்வை மேம்படுத்தவும் உதவியது. ஸ்டோன்ஹெஞ்ச் போன்ற மிக பழமையான மெகாலித் கட்டமைப்புகள் கூட வானியல் மற்றும் வடிவியலை பற்றிய ஆழமான புரிதலை வெளிப்படுத்துகின்றன. பழங்கால மனிதர்களை பொறுத்தவரை கட்டிடக்கலை என்பது வெறும் கட்டுமானம் மட்டுமல்ல, அது பூமியில் வானியல் இசைவை மீண்டும் உருவாக்கும் ஒரு வழியாகும். புனித வடிவியல் என்பது கட்டிடக் கலைஞர்களுக்கு மட்டுமல்ல, தலை சிறந்த ஓவியர்களுக்கும் ஒரு பொதுவான மொழியாக மாறியது. கலையும் அறிவியலும் கைகோர்த்துச் சென்ற மறுமலர்ச்சிக் காலத்தில் இது மிகவும் தெளிவாக வெளிப்பட்டது. லியோனார்டோ டாவின்சி எல்லாவற்றிலும் கணித ரீதியான ஒத்திசைவை கண்டுபிடிக்கும் சிந்தனையால் ஆழமாக ஈர்க்கப்பட்டார். அவரது புகழ்பெற்ற விட்ரூவியன் மனிதர், விட்ரூவியன் மேன் என்பது ஆன்மீகத்தையும் பௌதீகத்தையும் குறிக்கும் வட்டம் மற்றும் சதுரம் ஆகிய இரண்டிற்குள்ளும் வரையப்பட்ட மனிதனின் சிறந்த சித்திரமாகும். கடைசி இராபோஜனம், த லாஸ்ட் சப்பர் மற்றும் மோனாலிசா போன்ற அவரது ஓவியங்களில் பொன் விகிதத்தை கோல்டன் ரேஷியோ பயன்படுத்தி கண்களை கவரும் மற்றும் ஒழுங்கு, அழகு ஆகியவற்றை உருவாக்கும் சரியான வடிவமைப்பு பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தெய்வீக விகிதாச்சாரங்களை பயன்படுத்தும்போது தாங்கள் வெறுமனே யதார்த்தத்தை பிரதிபலிக்கவில்லை, மாறாக அதன் மறைந்திருக்கும் சிறந்த கட்டமைப்பை வெளிப்படுத்துவதாகவும் அதன் மூலம் பார்வையாளரை தெய்வத் திட்டத்தின் புரிதலுக்கு கொண்டு செல்வதாகவும் ஓவியர்கள் நம்பினர். கலை பிரபஞ்சத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழியாக மாறியது. கீழைதேய ஆன்மீக பழக்கங்களில் புனித வடிவியல் என்பது மண்டலங்கள் மற்றும் யந்திரங்கள் வாயிலாக தன் வெளிப்பாட்டை கண்டடைந்துள்ளது. சமஸ்கிருதத்தில் வட்டம் என்று பொருள்படும் மண்டலம் பிரபஞ்சத்தை குறிக்கும் ஒரு சிக்கலான வடிவியல் சித்திரமாகும். இது பொதுவாக ஒரு மையப் புள்ளியைச் சுற்றியே அமைக்கப்பட்டு ஒருமைய வட்டங்கள், சதுரங்கள் மற்றும் பிற சின்னங்களைக் கொண்டிருக்கும். மண்டலத்தை உருவாக்குவதும் அதை ஊன்றிப் பார்ப்பதும் ஒரு தியான முறையாகும். இது மனதை ஒருமுகப்படுத்தவும் நம்முடைய உள்ளத்தின் மையத்துடன் இணையவும் உதவுகிறது. யந்திரங்கள் என்பவை இந்து மற்றும் தாந்திரீக மதங்களில் தியானம் மற்றும் தெய்வ வழிபாட்டிற்கான கருவிகளாக பயன்படுத்தப்படும் ஒப்பீட்டளவில் எளிமையான வடிவியல் வரைபடங்களாகும். யந்திரத்தில் உள்ள ஒவ்வொரு கோட்டிற்கும் வடிவத்திற்கும் ஆழமான குறியீட்டு அர்த்தங்கள் உண்டு. இந்த உருவங்கள் பிரபஞ்ச ஆற்றல்களை வெறும் அடையாளப்படுத்துவது மட்டுமல்லாமல் அந்த ஆற்றல்களை நேரடியாக கடத்தும் வாகனங்களாகவும் செயல்படுவதாக நம்பப்படுகிறது. ஒரு யந்திரத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் ஒருவர் குறிப்பிட்ட அதிர்வுக்குள் தன்னை இணைத்துக் கொள்ள முடியும். இதன் வழியாக செழிப்பு, பாதுகாப்பு அல்லது ஆன்மீக ஞானம் போன்ற தாம் விரும்பும் பண்புகளை வாழ்க்கையில் ஈர்க்க முடியும். வடிவியல்ங்கிற விஷயத்தை உங்களால பார்க்க மட்டும் இல்ல, கேட்கவும் முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஸ்விட்சர்லாந்து விஞ்ஞானி ஹான்ஸ்
ஜென்னி கண்டுபிடித்த கைமேட்டிக்ஸ், சைமாட்டிக்ஸ் என்ற அறிவியல், ஒலியும் அதிர்வுகளும் பொருளின் மீது எப்படி தாக்கம் ஏற்படுத்துகின்றன என்பதைப் பற்றி ஆராய்கிறது. இந்த சோதனைகள் பார்ப்பதற்கு மிகத் தெளிவாக இருக்கும். ஒரு உலோகத் தகட்டின் மேல் மெல்லிய மணல் அல்லது உப்பு அடுக்கை பரப்பி, பின்னர் ஒரு ஜெனரேட்டர் மூலம் குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒலியை அந்த தகட்டில் செலுத்தும்போது ஒரு ஆச்சரியம் நடக்கிறது. அந்த மணலானது நகரத் தொடங்கி மிகவும் சிக்கலான, அதே சமயம் கச்சிதமான சமச்சீர் வடிவியல் கோலங்களாக மாறுகிறது. ஒலியின் அதிர்வெண்ணை மாற்றினால் இந்த கோலமும் உடனடியாக மாறிவிடுகிறது. இந்த வடிவங்கள் புனித வடிவியலின் சின்னங்கள், சேக்ரெட் ஜியோமெட்ரி, மண்டலங்கள், மாண்டலாஸ் மற்றும் ஆமைகளின் ஓடுகள் அல்லது டயட்டம் பாசிகளின் அமைப்பு போன்ற இயற்கையில் நாம் காணும் வடிவங்களை ஆச்சரியப்படும் விதமாக ஒத்திருக்கின்றன. இந்த பரிசோதனை பிரபஞ்சமே ஒரு அதிர்வுதான், அது ஒரு இசைதான் என்ற பழங்கால கருத்தை தெளிவாக நிரூபிக்கிறது. புனித வடிவியல் என்பது இந்த அண்டத்தின் சிம்போனியின் கண்ணுக்குத் தெரியும் உருவமாகும். உலகில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் உண்டு. அந்த அதிர்வெண்தான் அதன் வடிவத்தை தீர்மானிக்கிறது. புனித வடிவியல், சேக்ரெட் ஜியோமெட்ரி என்பது வெறும் பண்டைய கால ஞானிகளுக்கும் கலைஞர்களுக்கும் மட்டுமே உரித்தான ஒரு விஷயம் என்று நமக்குத் தோன்றலாம். ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் விஞ்ஞானிகள் இந்த அடிப்படை தத்துவங்களை பிரபஞ்சத்தின் ஆழமான மட்டங்களில் மீண்டும் கண்டறியத் தொடங்கியுள்ளனர். குவாண்டம் இயற்பியல் நமக்கு சொல்வதென்னவென்றால், அணுக்களின் அடிப்படை திடமான துகள்கள் அல்ல, மாறாக அவை அதிர்வுறும் ஆற்றல் அலைகளாகவே உள்ளன. அதேபோல் சரக் கோட்பாட்டின் ஸ்ட்ரிங் தியரி படி அடிப்படை துகள்கள் அனைத்தும் மிகச் சிறிய ஒற்றை பரிமாண சரங்கள். அவற்றின் அதிர்வுகள்தான் இந்த பிரபஞ்சத்தின் பன்முகத்தன்மையை உருவாக்குகின்றன. இந்த சரங்களின் இடைவினைகள் மிகவும் சிக்கலான வடிவவியல் மூலம் விவரிக்கப்படுகின்றன. உயிரியல் விஞ்ஞானிகள் டிஎன்ஏயின் அமைப்பை ஆராயும்போது அதில் பொன் சுருளை, கோல்டன் ஸ்பைரல் காண்கிறார்கள். அதேபோல கனிமங்களை ஆராயும் படிகவியலாளர்கள், கிறிஸ்டலோகிராஃபர்ஸ், அவற்றின் அணுக்கட்டமைப்பில் பிளேட்டோவின் திட வடிவங்கள் இருப்பதைக் கண்டறிகிறார்கள். ஆக நவீன அறிவியல் தனக்கே தெரியாமல் பண்டைய முனிவர்கள் சொன்ன உண்மையை இன்று உறுதிப்படுத்துகிறது. எல்லாவற்றின் அடிப்படையும் வடிவவியலே. முன்பு இதை நாம் இறைத்திட்டம் அல்லது தெய்வீக வடிவமைப்பு என்று அழைத்தோம். இப்போது இயற்பியலின் விதிகள் என்று அழைக்கிறோம். அவ்வளவுதான். ஆனால் அதன் அடிப்படை சாராம்சம் ஒருபோதும் மாறுவதில்லை. சரி, இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இந்த அறிவை அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? உண்மையில ரொம்பவே சுலபம். முதலாவதாக, இது நமது பார்வையை மாற்றுகிறது. ஒரு பூவில, மேகங்களில, கட்டிடக்கலையில, இப்படி நம்மை சுற்றிலும் உள்ள இந்த வடிவங்களை கவனிக்க ஆரம்பிக்கும்போது நாம் உலகத்தை ஒரு குழப்பமான பொருட்களின் தொகுப்பாக பார்க்காமல் ஒரு ஒருங்கிணைந்த, ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட மற்றும் இணக்கமான அமைப்பாக பார்க்கத் தொடங்குகிறோம். இதுவே ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பயிற்சியாகும். இரண்டாவதாக, புனித வடிவவியலின் சின்னங்களை தியானத்திற்கு பயன்படுத்தலாம். ஃப்ளவர் ஆஃப் லைஃப், ஃப்ளவர் ஆஃப் லைஃப் அல்லது மெட்டட்ரானின் கியூப், மெட்டாட்ரான்ஸ் கியூப் மீது கவனம் செலுத்துவது மனதை அமைதிப்படுத்தவும் ஆக்கப்பூர்வமான அதிர்வுகளுடன் ஒன்றிணையவும் உதவுகிறது. மூன்றாவதாக, இந்த விதிகளை நாம் கலை, வடிவமைப்பு அல்லது உங்கள் தோட்டத்தை திட்டமிடும்போது கூட பயன்படுத்தலாம். இதன் மூலம் அதிக இணக்கமான மற்றும் சமநிலையுள்ள இடத்தை உருவாக்கலாம். இந்த பிரபஞ்ச வடிவவியல் அமைப்புகளால் நாமே உருவானவர்கள் என்பதை உணரும்போது பிரபஞ்சத்துடனும் அதனுள் நமது இடத்துடனும் ஒரு ஆழமான ஒற்றுமை உணர்வு கிடைக்கும். இப்போது நாம் அறிவியலாளர்களையும் ஆன்மீகவாதிகளையும் பிரித்து நிற்கும் முக்கியமான கேள்விக்கு வருகிறோம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த அற்புதமான வடிவியல் அமைப்புகள் மாற்ற முடியாத கணித மற்றும் பெளதிக விதிகளை பின்பற்றுவதின் விளைவு மட்டும்தானா? உயிரோடும் உயிரற்றவையிலும் காணப்படும் இந்த வடிவங்கள் சடப்பொருளை ஒழுங்குபடுத்துவதற்கு மிக அதிக ஆற்றல் திறன் கொண்ட வழி இது என்பதால் வேறு வழியில் இருக்க முடியாது என்று சொல்லலாமா? உதாரணமாக, பனிக்கட்டிக்கு 6 முனைகள் அதன் மூலக்கூறு அமைப்பால் கிடைக்கின்றன. சங்குச் சிப்பிகள் உகந்த முறையில் சுழற்சி வடிவமாக வளர்கின்றன. இதுதான் அறிவியலின் நிலைப்பாடு. இல்லையெனில் இவை அனைத்தும் ஒரு உயர்ந்த பேரறிவு, அல்லது நீங்கள் விரும்பினால் கடவுள் தனது படைப்பின் அடிப்படையாக இந்த சீரான கோட்பாடுகளை அமைத்திருக்கிறார் என்பதை காட்டுகிறதா? ஒரு ஓவியத்தில் கலைஞரின் கையெழுத்து போல இவை இருக்கிறதா?
ஒருவேளை இந்த பிரபஞ்சம் என்பதே ஒரு எண்ணமாகவும் புனித வடிவியலே அதன் மொழியாகவும் இருக்கலாமோ? இதற்கு ஒரே ஒரு உறுதியான பதில் இல்லை. மேலும் ஒருவேளை இந்த கேள்வியின் முழு ஈர்ப்பும் அதன் மர்மத்திலேயேதான் அடங்கியிருக்கிறதோ என்னவோ? சரி, நாம் ஒரு சாதாரண வட்டத்திலிருந்து சிக்கலான ஃப்ராக்டல் வடிவங்கள் வரை பயணித்தோம். பண்டைய தத்துவ ஞானிகளின் கூற்றுகளிலிருந்து நவீன விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்புகள் வரை அனைத்தையும் பார்த்தோம். புனித வடிவியல் என்பது வெறும் அழகான கோலங்களின் தொகுப்பு மட்டுமல்ல என்பதை நாம் கண்டோம். அது ஒரு உலகளாவிய மொழி. நமது டிஎன்ஏவின் அமைப்பு முதல் அண்டங்களின் கேலக்சிகளின் இயக்கம் வரை எல்லாவற்றையும் அதுதான் விவரிக்கிறது. இதுதான் படைப்பின் வரைபடங்கள், எல்லோரின் கண்களுக்கும் முன்பும் மறைந்திருக்கும் இரகசியங்கள். இதிலிருந்து நாம் பெறக்கூடிய மிக முக்கியமான முடிவு என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் குழப்பமானது அல்ல. வெளிப்படையான ஒழுங்கீனத்திற்குப் பின்னால் ஆழமான புரிந்து கொள்ள முடியாத ஒரு அமைப்பும் நல்லிணக்கமும் மறைந்துள்ளது. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நாம் இந்த வடிவியலின் வெறும் பார்வையாளர்கள் மட்டுமல்ல, நாம் தான் இந்த வடிவியலாக இருக்கிறோம். நமது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும், நம் மனதில் எழும் ஒவ்வொரு சிந்தனையும் இந்த நித்திய விதிகளுக்கு ஏற்ப அதிர்வு கொள்கிறது. நாம் இறைவனின் வடிவியலின் உயிருள்ள, மூச்சுவிடும் வெளிப்பாடாக இருக்கிறோம். இந்த வீடியோவை இறுதிவரை பார்த்ததற்கு நன்றி. இது உங்களை சிந்திக்கத் தூண்டியிருந்தால் மறக்காமல் லைக் செய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உலகத்தின் ஆழமான மர்மங்களை நாமெல்லோரும் சேர்ந்து தொடர்ந்து ஆராயலாம். இப்பொழுது உங்களுக்கான கேள்வி: புனித வடிவியலின் எந்தச் சின்னம் உங்களை மிகவும் ஈர்க்கிறது? ஏன்? அல்லது இதை நீங்கள் வெறும் அழகான கணிதம் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்தை கமெண்டில் எழுதுங்கள். அதை படிப்பதற்கு மிகவும் ஆர்வமாக உள்ளேன்.